பாருங்க, ரிமைன் ஆன் ஹிஸ் கால், அவருடைய அழைப்பில் தொடர்ந்து சார்ந்திருப்பது மாத்திரமல்ல, நிலைத்திருங்கள். எப்படி தெரியுமா மரித்தாரு? இரத்த சாட்சியாக மரித்தார். யாரு? மத்தேயு இரத்த சாட்சியாக மரித்தார். கடைசி வரைக்கும் நிலை நின்றார். அப்போ ஒரு சீடனுக்கு அழகு இதுதான். அதுக்காக உங்களை வந்து ரத்த சாட்சியாக மறைக்கணும்னு நான் சொல்ல வரல. நடத்தினார்னா ஆண்டவர் நடத்துவார். ஆனா அந்த 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 அழைப்பில் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணது மாத்திரமல்ல, அவர் அந்த அழைப்பில் ரிலேயா இருந்தார். அது மாத்திரமல்ல, அதிலே ரிமைனாக இருந்தார், அப்படியே நிலைத்திருந்தார். எவ்வளவு பாடுகளை பட்டார் தெரியுமா? எவ்வளவு அடிகளை பட்டார், எவ்வளவு சவால்களை அவர் எதிர்கொண்டார், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நேராக போனார். அநேக இடங்களில் ஊழியங்களை செய்தார். அன்னைக்கெல்லாம் கப்பல் பிரயாணம் தான், நிறைய பிரயாணங்களை செய்து கடைசியில் ஒரு இடத்துல வந்து அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். இவர் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இரத்த சாட்சியாக தான் மரிச்சாங்க. இயேசுவை பின்பற்றின எல்லாருமே எப்படி மரித்தாங்க? அதாவது அந்த 12 பேரை சொல்றேன். எப்படி மரித்தாங்க சொல்லுங்க. பயமா இருக்கு, பயமா இருக்கா? அப்போஸ்தலர்கள் எந்த அளவுக்கு தன்னை நிலைநாட்டி இருக்கிறாங்க பாருங்க. பயப்படல. அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவருடைய அழைப்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அவருடைய அரவணைப்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வியாதியோ, பலவீனமோ, துன்பமோ, துயரமோ, கவலையோ, அடிகளோ, நிர்வாணமோ, அவருடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என் உயிரை தான் கொள்ள முடியும், என் ஆத்மாவை கொல்ல முடியாது. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. என் உயிரை தான் கொல்ல முடியும், என் ஆத்மாவை கொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இந்த உலகத்திற்காக, மண்ணுக்காக, அவங்க மண்ணை காப்பாற்ற வேண்டும், அவங்களுடைய மதத்தை காப்பாற்ற வேண்டும், அவங்களுடைய லாங்குவேஜஸை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்றாங்க. கடைசி வரைக்கும் மத்தேயு என்ன பண்ணார் சொல்லுங்க? நிலையாய் நின்று, ரிமைன், தன் ஜீவனை ஆண்டவருக்காக விட்டார். ஆண்டவர் இந்த அளவுக்கு உங்களை பண்ணணும்னு சொல்லல, ஆனால் கடைசி வரைக்கும் அவர் அழைப்பில் நிலைத்து இருக்கணும். அதுதான் உண்மையான சீஷனுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான சீஷனுக்கு அடையாளம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கம்ஃபர்ட்டா இருக்க தான் விரும்புறோம், கம்ஃபர்ட்டா இருக்க விரும்புறோம். புடவை களையக்கூடாது, டை களையக்கூடாது, டை களையாது விடுங்க, சட்டை களையக்கூடாது, பிரசங்கம் மாத்திரம் மேடையில் என்ன பண்ணணும் சொல்லிக்குவோம். ஆனால் சர்ச்சுக்கா நான் பண்ணுறேன், என்ன வேலை பண்ணணும்? பெருக்கணுமா, துடைக்கணுமா, என்ன வேலை பண்ணணும்? எந்த வேலையாக இருந்தாலும் நான் பண்ணுறேங்க. வந்து பார்த்தா ஒரு சேரை நகர்த்த மாட்டாங்க. அவங்க உட்காந்த சேரையும் ஒழுங்காக வச்சுட்டு போக மாட்டாங்க, களைச்சிட்டு தான் போவாங்க. ஏன்னா கம்ஃபர்ட்டை நம்ம விரும்பிட்டோம், கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டோம். எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு தெரியுமா ஆண்டவருடைய காரியங்கள்ல. ஆக ஒரு பக்தனுடைய மென்டாலிட்டி அப்படிதான். பக்தன் என்ன பண்ணுவான்? இதே தான் நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். அழகா ஒருத்தர் பாடுறாரு, ரொம்ப இஷ்டமான ஒரு பாட்டு. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை கவனிங்க. சீஷன் என்பவன் குருவை போலவே. யார் மாதிரி? நம்ம யார்? நம்முடைய குரு
இயேசு. அப்போ சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. அவர் யாருக்காக வாழ்ந்தாரு? தனக்காக வாழல, தன்னையே தந்து வாழ்ந்தார். தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும். சொல்லமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாம், கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாம், கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. இப்ப சொல்லுங்க, புரியுதுங்களா சீசனுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற வித்தியாசம்? அப்போ நான் என்ன வந்து ஆராதனை பண்ணிட்டு போகணும், வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும், வந்து பாட்டு போகணும், வந்து காணிக்க போட்டு போகணும். அது அல்ல பக்தருடைய வேலை, அது சீசனுடைய வேலை இல்லை, அது பக்தருடைய வேலை. ஆனா சீசன் என்ன பண்ணுவான்? தேவனுக்காக நிற்பான். ஹல்லேலூயா, சபைக்காக நிற்பான், தேவ ராஜ்யத்திற்காக நிற்பான். அப்போ என்ன, நான் ஆண்டவர் எப்படி ஃபாலோ பண்ணோம்? ஒரு சீசனாக ஃபாலோ பண்ணோம். பக்தன் நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவர் நடந்து போகும்போது, ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது எவ்வளவு ஜனங்க இருந்தாங்க? வசனம் சொல்லுகிறது என்னமா இல்ல அவர் ஊழியம் செய்யும் போது எவ்வளவு ஜனங்க இருந்தாங்க? கூட எண்ணிக்கை இருந்துச்சா? கணக்கு இல்ல. வசனம் சொல்லுகிறது திரளான ஜனங்கள். ஒரு சில இடங்கள்ல கணக்கு சொல்லுவார், 5000 ஆண்கள் இருந்தாங்க, 5000 பேர் இருந்தாங்க, அவருக்கு போஷித்தாங்கன்னு சொல்லி. ஆனா அநேக ஜனங்க இருந்தாங்க, ஆனா எல்லாருமே சீசர் ஆயிடல. 12 பேர் தான் சீசரா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் விரும்புவது என்ன? எல்லாரும் சீசரா இருக்கணும்னு சொல்லி. ஆனா கூட இருந்த எல்லா ஜனங்களும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா? கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. பக்தராக இருக்க மாட்டோம் விரும்பினாங்க. கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. புடுங்கினே இருக்கணும், கடவுள்ல இருந்து புடுங்கிட்டே இருக்கணும். கொடுங்க சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, பலனை கொடுங்க. கடவுள்கிட்ட இருந்து புடுங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பக்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா சீசன் என்ன பண்ணுவான்? ஆண்டவருக்கு பின்னாடியே இருந்து ஆண்டவர் என்னவெல்லாம் செய்தாங்களோ அதை எல்லாமே செய்வாங்க. கரங்களை தட்டலாமா? அப்போ எல்லா ஜனங்கள் பின்பற்றி இருந்து பக்தராக தான் பின்பற்றினாங்க. ஆனா சீசர்கள் இந்த 12 பேரு எவ்வளவு அழகா பின்பற்றினாங்க. அதுல ஒருத்தர் விலகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர்